2020ல பெரிய டர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு சொல்லவா? ஆக்சுவலாக ஆர்டர்ஸ்னு நான் எடுத்து எதுவுமே பண்ணாமல் தானே இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஆனால் போஸ்ட் போட்டுட்ருந்தேன். நான் என்னென்ன சமைக்கிறேன், நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத இன்ஸ்டாகிராமில் ஒரு 2017லேருந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக. என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு, இவங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டட். அந்த பிள்ளை தான் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் இதில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தா. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணப்போ நான் பண்ண சமையலெல்லாம் தான் போஸ்ட்டாக போட்டுட்ருந்தேன். அப்பப்போ அப்புறம் குக்கீஸு, கேக்ஸு அதெல்லாமே நான் தான் நிறைய பேருக்கு சும்மாவே செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் இல்லையா? அப்போவே நான் மாடலாக பண்ணதுனால அது எல்லாத்தையுமே நான் ஒரு ஃபோட்டோவாக போஸ்ட் போட்டுட்ருந்தேன். பட் அப்போ கூட பெருசாக ஆர்டர்ஸ்னு வரல. ஆனால் பை வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாருக்கும் ஓரளவுக்கு என்னோடய ஏரியாக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்கிட்ட என்னை சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட். எனக்கு ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்ச டெய்லர் அக்கா வந்து மாரிஸ் டெய்லர்னு கேகே நகரில் தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட என்னோடய கேக்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதிலேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங் தான் கிருஷ்ணவேணி அக்கா. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்களோட கொலீக்ஸ்க்கு, அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு, அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்குன்னு எல்லாருக்காகவும் என்கிட்ட ஹோம்மேட் குக்கீஸ், ஹோம்மேட் கப் கேக்ஸ், டோனட்ஸ், கேக்ஸ்னு எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் அவங்க கிட்டேருந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க கிட்டேருந்து அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க ஒருத்தர் எனக்கு ஆர்டர் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒருத்தராக ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆர்டர்ஸ் நான் எடுத்து பண்ணுற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லலை இல்லையா? சும்மா ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அது கொஞ்சம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம எல்லாருக்கும் பெரிய சோகமான ஒரு விஷயங்கிறது இந்த கொரோனா. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக எனக்கு மாறிச்சு. அந்த ஹெல்த் வைஸ் நான் எதுவுமே பேசலை. பட் டோட்டல் ஷட் டவுனில் எல்லா பிஸ்னஸ் எல்லாமே மூடப்பட்டிருந்த நேரத்தில் எனக்கு பேக்கரிஸ் க்ளோஸ்டாக இருந்தது என்னோடய பிஸ்னஸை திரும்பி பார்க்க வச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டே, அவங்க ஆனிவர்சரி, அவங்க பிள்ளைங்க பிறந்த நாளுக்கெல்லாம் எல்லா பேக்கரிஸும் க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் எனக்கு கேக் வேணும், என் பிள்ளைக்கு கேக் வெட்டணும், எங்கள் ஆனிவர்சரிக்கு நான் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது எனக்கு வந்து ஓகே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. காரணம் பிஸ்கெட்டு, கப் கேக்ஸ் எல்லாம் வந்து சும்மா சின்னதாக செஞ்சோமா, தெரியாமல் அப்படி கொடுத்தோமா, முடித்தோமான்னு போயிட்டுருப்பேன். கேக்கெல்லாம் பண்ணணும், அதை டிசைன் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது பெரிய வேலை. அதை வந்து நான் ரொம்ப தெரியாமல் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். அதனால் எப்படா இதை நம்ம செய்கிறது அப்படின்னு தோணுனப்போ எனக்கு இத்தனைக்கும் முதல்ல வந்த ஆர்டர் வந்து எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அவள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறா, அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க. பட் அவங்க ஆனிவர்சரி எனக்கு கேக் செய்யணும். எப்படி பண்ணேன்னு தெரியல. ஸோ அந்த பிள்ளை கேட்கும்போது எனக்கு நோவும் சொல்ல முடியல, எஸ்ன்னு சொல்ல முடியல, பயமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், உனக்கு தான் அண்ணனை நல்லா தெரியும்லப்பா, நீ டேரெக்டாக அவங்கக்கிட்ட கேளு, அவங்க ஓகே பண்ணிட்டா நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவள் ஃபோன் பண்ணி இவங்கக்கிட்ட பேசின உடனே வேறு வழி இல்லை, இதுதான் சூழ்நிலை, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குண்ணா, ஒத்துக்கோங்கண்ணா, அக்கா செய்கிறது செய்யட்டும், அவங்க எப்படி நல்லா தான் செய்வாங்க, எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு செஞ்சு தர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை சொல்லவும் சரி செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட அந்த அமௌண்ட்டு பேமெண்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க வந்து எனக்கு கன்ஃபார்மாக சொல்லலை. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் பெர்மிஷன் கிடச்சிச்சின்னா தான் நம்ம வந்து அப்படியே ஜாலி ஆகிடும்ல. அப்போ உடனே அந்த கேக் அவங்க கேட்ட ஆனிவர்சரி கேக் பண்ணி ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வச்சு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வச்சு ஹார்ட்ஸ்லாம் வச்சு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஒரு ரெட் கலர் கேக் அது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு, எனக்கு தான் டெலிவரிக்கெலாம் ஆப்ஷன் இல்லையே, நீங்கள் வந்து வாங்கிக்கிறதுனா ஓகேன்னு வந்து அவங்களோட ரிலேஷன் இங்கே இருக்கிறவங்கள ஒருத்தங்களை வர சொல்லி வாங்கிட்டு போகும்போது அவங்க அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் எவ்வளோன்னு அவங்க கேட்டப்போ நான் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தேன். பிகாஸ் நான் சின்னதாக வீட்டில் செய்ய ஆரம்பித்ததுமே நான் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் ஆக்சுவலாக ரெடி பண்ணிட்டேன். அந்த ப்ரைஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி என் வாட்ஸ்அப்பில் நான் வச்சுருக்கேன், என் கேலரியில் அது இருக்குது. இவங்களுக்கு தெரியவே செய்யாது. ஸோ நான் சும்மா அமௌண்ட்டை மட்டும் சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து என்கிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போகும்போது இவங்க வாசலில் நின்று பார்த்துட்டாங்க. என்னடா சொல்ல போகிறாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வாங்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த கேக்கை கொடுத்து விட்டுட்டேன். உள்ளே வந்துட்டேன். பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஒன்றுமே சொல்லலை. அப்பாடான்ட்டு இருந்துச்சு. ஏன்னா தெரியாதுல்ல இத்தனை நாள் அவங்களுக்கு நான் அந்த மாதிரி அமௌண்ட் வாங்கி நான் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் சும்மா என்னமோ ஆசைப்படுறாங்க, செஞ்சு கொடுக்குறா, போனால் போயிட்டு போகுதுன்ற மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆர்டர் வந்து டெலிவரி கொடுக்குற டைமில் கரெக்டாக இவங்க வாசலுக்கு வந்துட்டாங்க.
நீங்கள் உள்ளே போங்க, நான் கொடுத்துட்டு வரேன், என்ன சொல்ல முடியும்? பார்த்துட்டாங்க. என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்தேன். டு மை சர்ப்ரைஸ் அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஓகே ஆயிடுச்சு. அந்த அமௌண்ட்டை அவங்கக்கிட்ட கொண்டு நீட்டினேன். ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நான் அப்படி உள்ளே கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, எங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பையன், அதாவது 2 பேருக்குமே ஜிம்மில் ரொம்ப ஃப்ரெண்டான ஒரு பையனுக்கு வெல்கம் பண்ணணும் ஒய்ஃப். குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. அதே சமயம் அது ஒரு பர்த்டே கேக்காகவும் இருக்கணும். ஸோ எல்லாம் கம்பைண்டாக பண்ணித்தாங்க, எனக்கு நல்லா பண்ணித்தாங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு தான் அண்ணனை பற்றி தெரியும்ல, ஒரு வார்த்தை நீங்களே கேட்டுருங்க அப்படின்னு. அவங்க சரி பண்ணி கொடு, அவங்க நல்ல ஃப்ரெண்டு இவங்களுக்கு, அதனால் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாங்க. பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளே வந்து அண்ணன் காசு வாங்கிக்கோங்கண்ணே அப்படின்னப்போ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ சும்மா இரு அப்படின்னாங்க. அது எப்படி சும்மா வாங்கிட்டு போக முடியும்? அதெல்லாம் இல்லை, அக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சும்மாலாம் வாங்கிட்டு போக முடியாதுன்ட்டு அவங்களாம் ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்தாங்க. இவங்க முன்னாடியே தான் கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிக்கிட்டேன். தேங்க்ஸ்பான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ், இவங்க கூட பிறந்தவங்க, என் கூட பிறந்தவங்க அப்படின்னா ஓகே. எல்லாருக்குமே நம்ம வந்து சும்மாவே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம்னா, ஒரு கேக் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ வேலை பார்க்குறேங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போடுறோம், எவ்வளோ கரண்ட் பில் ஆகுது, எவ்வளோ வேலை பார்க்குறோங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம காசு வாங்காமல் கொடுக்கணுமா அப்படின்னு தோணும்போது, ஓகே அவங்க தராங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து இவங்களும் சரி ஒன்றும் சொல்ல முடியாமல் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப நெருக்கம்னா வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. மற்றபடி அது வாங்குறது ஓகேங்கிற ஸ்டேஜுக்கு அப்போ தான் அது மாறுது. ஸோ இந்த கொரோனா எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த பேக்கிங்கை பிஸ்னஸாக மாற்றினது இந்த பீரியட் தான். அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுதா? ஆல்ரெடி நான் மூவ் ஆன் ஆகியிருந்தாலும் இந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து ஃப்ளரிஷ்டாக நான் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த பீரியட் வர்றதுக்கு முன்னாடி இந்த 18-19, அதாவது 2018-19 நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, என்னோடய லோகோ நான் ஒன்று ரெடி பண்ணி அதை ஒரு கம்ப்யூட்டரில் தம்பி அகிலனை வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ ஸ்டிக்கரிங் பண்ணி தரதுக்கோ எனக்கு லோகோ ரெடி பண்ணி தரதுக்குலாம் ஆள் கிடையாது. சும்மா அந்த கூகுள்லேருந்து ஒரு செஃப் கரண்டி வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு பொம்மையை எடுத்து அதில் ஆக்சுவலாக என்ன பேர் வச்சுருந்தேன் தெரியுமா? ஐயா ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்னு நானாக ஒரு பேர் வச்சு, ஐயாங்கிறது நாங்கள் கும்பிட்ற சாமி, ஐயா வைகுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தோப்பில் இருக்காங்க, ஐயா வழி நாங்கள். அதனால் ஐயா ஹோம் பேக்கர்ஸ் சாமி பேர் வச்சு பண்ணால் இவங்க நோ சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு ஆசையும் கூட. ஐயாவை வச்சு நான் ஆரம்பித்து அது நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் கூட. ஸோ இது 2மே இருந்ததுனால நான் அந்த பேரை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஏதாவது ஒன்று, அது நம்ம லோகோன்னு ஒன்று இருக்கணும், நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், அதை வச்சு நம்ம பண்ணணுங்கிற ஆசையில் நான் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து டிசைன்லாம் பண்ண தெரியாது. என் கசின் ஒருத்தனை வச்சு நான் டிசைன் பண்ணி அதை வாங்கி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். அதை தம்பி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பான். அந்த A4 ஷீட்டில் வர பிரிண்ட் அவுட்டை நான் சும்மா அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ் மேலே ஒட்டி கொடுத்துட்ருந்தேன். செலக்டேப் போட்டு ஒட்டி தான் கொடுத்துட்ருந்தேன். ஸ்டிக்கரிங் எல்லாம் கிடையாது. இந்த A4 ஷீட்ஸில் ஒரு டெய்லி அகிலன் வந்து ஒரு 5-6 ஷீட் எடுத்து தருவான். டெய்லி இல்லை, அந்த அளவுக்குலாம் ஆர்டர் வரல, கொஞ்சம் எடுத்து தருவான். அதை நான் வச்சுருப்பேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து தருவான். ஸோ அப்படி எடுத்து தர்ற அந்த ஷீட்ஸை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் ஆர்டர்ஸ் பண்ணும்போது இந்த ஷீட்ஸை கூட நான் வந்து மறைச்சி தான் வச்சுருப்போம். தம்பிக்கும் தெரியும், நாங்கள் யாருமே அப்பா கிட்டே காட்டினதில்லை. எல்லாமே என் ஷெல்ஃபுக்குள்ளே என் சாரீ கடியில் ஒரு 4-5 ஷீட்டை வச்சுருப்பேன். நான் படித்தது வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இது எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அது ஏன்னோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிக்க சொன்னாங்க, படித்தாச்சு, அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எப்போவாது ஷீட் காலி ஆகிடுச்சுன்னா கூட அகிலன் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அவசரமாக பிரிண்ட் எடுத்து தந்து பிரிண்ட் பண்ணி ஒட்டி அனுப்புவோம். பிகாஸ் எப்போது காலி ஆகிடுச்சுன்னா எனக்கு திரும்ப போட தெரியாதுல்ல. அதுக்கு அவன் டென்ஷன் ஆவான். நீங்கள் கம்ப்யூட்டர் தானே படிச்சிருக்கீங்க, ஏமா பிரிண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா சொல்லி தருவாங்க பிள்ளைங்க. பட் என்னமோ அது மண்டையில் ஏறாது. எப்போவுமே நமக்கு பிடிச்ச விஷயம் தான் நமக்கு மண்டைக்குள்ளே ஏறுதில்ல. அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்போ எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அது எனக்கு புரியவே செய்யாது. தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் அது ஏனோ அது என்னோடய வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது நீ பண்ணி கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் பண்ணி தருவான். பிள்ளைங்கள்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து என் ஷெல்ஃபுக்கு அடியில் சாரீ கடியில் ஒழிச்சு வச்சுருப்பேன். தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறதுக்கே நம்ம போஸ்டர் ரெடி பண்ணக்கு திட்டினாங்க. அப்புறம் இதுக்கு ஏதாவது திட்டு வாங்கிட்டா என்னடா செய்கிறது அப்படிங்கிறதுல ஒழிச்சு வச்சுருந்தேன். இந்த ஸ்டிக்கரிங் ஐடியா வர்றதுக்கு முன்னாடி பாக்ஸில் சும்மா ஐயா ஹோம் பேக்கர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யோர் ஆர்டர் அப்படின்னு நான் பெனில் எழுதி கொடுப்பேன். அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆனது, இவங்களோட சம்மதத்தோடு அது மூவ் ஆன் ஆனது கொஞ்சம் பெரிய சந்தோஷமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இதில் ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணவேணி மேம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து அவங்க தங்கச்சி பெங்களூரில் இருந்தாங்க. அவங்க இங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணோட பர்த்டேக்கு கேக் சொல்கிறாங்கன்னு சொல்லப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து லேயர்ட் கேக்ஸ் கொடுத்தாங்க. நான் சும்மாவே டிசைனாக பண்ணுவேன். அடுக்கடுக்காக பண்ணுற கேக்கை வந்து நான் ஒழுங்காக பண்ணிவிடுவேனான்னு எனக்கு தெரியாது. அவங்க எந்த நம்பிக்கையில் கொடுக்குறீங்க, நான் இவ்வளோ பெரிய கேக் பண்ணதே இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், என் பொண்ணுக்கு யூனிகார்ன் தான் பிடிக்குது, யூனிகார்ன் கேக் கேட்குறான், நீங்கள் பண்ணுங்க. ஆக்சுவலாக எனக்கு ஆசை. ஏன்னா என் வேலையே விதவிதமாக என்னென்ன கேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோஸை பின்ட்ரெஸ்ட்லேருந்து அப்புறம் கூகுள்லேருந்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி கேலரியில் வச்சுருப்பேன். அதாவது லிஸ்ட் ஆஃப் கேக்ஸ், இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம பண்ணிடணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் கேக்ஸ் நான் வந்து கேலரியில் வச்சுருப்பேன். அது ஒன்று நான் டிக் பண்ணிட்டே வருவேன். யாருக்காவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா அதை முடிச்சிட்டேன் டிக் பண்ணிட்டே வருவேன். அப்படி இந்த யூனிகார்ன் கேக்கும் நான் வந்து என்னோடய கேலரி லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு கேக் தான். பட் அதை 3 டயராக நான் இமேஜின் பண்ணலை. ஸோ அவங்க 3 டயர் கேட்கும்போது சரி பண்ணிடலாம் என்ன இப்போ அப்படின்னு நினச்சிட்டு பண்ணேன். நான் பண்ணது பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அதனால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக பண்ணியிருந்தேன். அது எனக்கு வந்து கேக்கு ஒன்று மேலே ஒன்று எப்படி ஸ்டாக் பண்ணுங்கிறது சத்தியமாக தெரியாது. வீடியோஸில் பார்த்தோம் பெருசாக அந்த டைம்லலாம் அதுக்கு டுட்டோரியல் வீடியோஸ்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ ஒன்றுமே கிடையாது. ஓரளவுக்கு வரும். பட் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளாக கெஸ் பண்ணி பண்ணிக்க வேண்டியதான். நான் பண்ணேன் அது நல்லா இருக்குது. பட் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மேலே இருக்க கேக்கு கீழே இருக்க கேக் நல்லா இருக்குது, மேலே இருக்க கேக் அப்படியே சரிய ஆரம்பிச்சிச்சு. கீழே இருக்க கேக் மேலே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு சைடாக சரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கும் மேலே இருக்க கேக்கு அப்படியே இப்படி நிற்கிது. என்ன டவர் சொல்லுவாங்க, பைசா டவரா தெரியல, அந்த மாதிரி அப்படி நிற்கிது. நான் வந்து கையை வச்சு இப்படி தள்ளி நிமித்த முடியும் கேக்கை, ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு திருப்பி பண்ணுற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கேக்கு. ஐயோ என்னடா செய்ய போகிறோன்னு நினச்சேன். அது அந்த பாப்பாவோட ஃபோட்டோ, பலூன்ஸு, அதெல்லாம் டாப்பர்லாம் அப்போ வந்து கடைக்கு போய் வாங்கலாம் தெரியாது. கடையிலலாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஏதாவது கேட்டால் அந்த ஃபோட்டோவுக்கு நானாக ஒரு ஸ்டிக்கரிங் ஒட்டி ஃப்ரேம் போட்டு பலூன்லாம் ஊதி கட்டி குச்சி வச்சு அந்த குச்சிக்கு நடுவில் ஃபோட்டோ ஒட்டி அதை ஒரு டாப்பரை நானாக ரெடி பண்ணி அப்படிலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க வந்துட்டாங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு காரில். எனக்கு பாக்ஸும் கிடையாது, இந்த அதுக்குன்னு வச்சு கொடுக்குற பாக்ஸ் எல்லாம் கிடையாதா. நான் எப்படி திருநெல்வேலிக்கும் மார்த்தாண்டத்துக்கும் மடியிலே வச்சு கேட்க தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரியே நீங்களும் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்டை கொஞ்சம் தெர்மோகால் போர்டு மாதிரி ட்ரம் போர்டு வச்சு ஹெவியாக கொடுத்தேன். அதை வந்து அவங்க காரில் உட்கார்ந்தப்போ நான் கொண்டு அவங்க மடியில் வச்சு கொஞ்சம் பத்திரமா கொண்டு போயிடுங்க, சரியாக ஆரம்பிக்குது, நேராக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விழுந்துடும், லைட்டாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் டில்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க, எப்படியாவது நீங்கள் கொண்டு போயிடலான்னு சொல்லி நான் சொன்னேன். கொண்டு போங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு உயிரே கையில் இல்லை. அவ்வளோ பயமாக இருந்துச்சு, எப்படி விழுந்துடும், எப்படியும் விழப்போகுதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹோட்டலில் வச்சு அவங்க கட் பண்ணும்போது கூட அந்த கேக் ஆல்மோஸ்ட் 90% சரிஞ்சிருச்சு, ஆனால் விழலை, அப்படி இருக்குது போல். அந்த பிள்ளையை வச்சு அவங்க கேக் வெட்டி எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, அவங்க கூட வந்திருந்தவங்க எல்லாம் டேஸ்ட் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேக் மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு, சரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது விழுறதுக்குள்ளே நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்லாம் அப்புறம் ரிமூவ் பண்ணி தனித்தனியாக வச்சுட்டாங்க போல். பட் தென் அது அப்பியரன்ஸ் வைஸ் அது வந்து செம ஃபெயிலியர். என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் அவங்க வந்து அவ்வளோ பாராட்டினாங்க. இதில் என்ன எனக்கு பெரிய சந்தோஷம்னா, அவங்க ஒரு பெரிய குறையாகவே அதை என்கிட்ட சொல்லலை. எனக்கு அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், இந்த கேக்கை கூட அவங்க என்கிட்ட பாராட்ட தான் செய்கிறாங்க, என்னை ஒரு குறையே சொல்லலையே, இப்படியும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வித்யா, நீங்கள் ஏன் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாரும் ஆசையாக சாப்பிட்டாங்க, எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டாங்க, இப்படி தான் இருக்கும், அடுத்தடுத்து வந்துடும், கவலைப்படாதீங்க, இப்போ தானே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. அக்காவும் தங்கச்சியும் போட்டுட்டு என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவங்க நம்ம அவ்வளோ தூரம் காசு கொடுத்து வாங்குறாங்க, சரியாக செஞ்சு கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய தப்பு. இருந்தாலும் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்காமல் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, எங்களுக்கு உங்கள் டேஸ்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்குது. ஐயோ எனக்கு எக்கச்சக்கமாக அவங்க பாராட்டுவாங்க. அதெல்லாம் நான் சொன்னேன்னா எனக்கே கூச்சமாக இருக்குது, எனக்கு இப்படிலாம் கூட பாராட்டுவாங்களாங்கிற அளவுக்கு. அதாவது வீட்டில் கிடைக்காத ஒரு பாராட்டை வெளியில் நான் முதல்ல அனுபவிக்கிறேன்னா அது இவங்ககிட்ட இருந்து தான். அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன். எதை செஞ்சாலும் உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் வைக்கலப்பா அப்படிம்பேன். ஆனால் அவங்க அந்த குக்கீஸ் எல்லாம் அப்படியே வாயில் போட்டால் கரையுது, எப்படி இப்படி பண்ணுறீங்க, டோனட்ஸ் எல்லாம் எனக்கு இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு டோனட்ஸ்லாம் ரெகுலர் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய பேக் போன் மாதிரி இருந்தாங்க அவங்க பிஸ்னஸில். அதெல்லாம் நான் மறக்கவே கூடாது. பட் இப்போ கொஞ்சம் அவங்க வந்து டயட் பயங்கரமாக அவங்க ஃபேமிலியே ஃபாலோ பண்ணுறதுனால நம்மக்கிட்ட இப்போ ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் என்னை மறக்கவே மாட்டாங்க. அவங்க மறந்தாலும் நான் லைஃப்பில் அவங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு ஹெல்ப், அதை விட பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐயோ அதெல்லாம் சொல்லியே ஆகணும், சொல்கிறேன்.
அது நடந்தது எப்போவோ அப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரில் வச்சு ஆர்னு வச்சு கப் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பட்டர் க்ரீமில், அதுவும் ரஷ்யன் நாசல்ஸில் நான் டிசைன் பண்ணியிருந்தேன் டியூலிப் ஃப்ளவர்ஸ் மாதிரி. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்து என்னை மற்றவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி எனக்கு அவங்க மூலமாகவும் ஆர்டர்ஸ் வாங்கி கொடுத்து அப்படி நிறைய இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு லைஃப்பில் நிறைய கிடைச்சது பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அது போக இந்த பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸாக ஃப்ளரிஷ் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணல. என்ன சப்போர்ட் பண்ணல, இதை பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு யார்கிட்டையாவது சொல்லி அவள் செய்வா, அவட்ட கேளுங்க அவள் பண்ணி தருவா அப்படின்னு இவங்க சொல்லி எனக்காக பேசுகிறதோ வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் அவங்க இன்னும் இறங்கி வரவே இல்லை. அப்போது எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் வீட்டுக்கு பண்ணுறது மட்டும் நிப்பாட்டல. அப்பாவோட பர்த்டேக்கு இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3 டயர் கேக்கை எப்படியாவது நல்லா பண்ணிடணும். அவங்களுக்கு பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ அதை அந்த அட்டெம்ப்டோடு அதை நிப்பாட்டணுன்னா நம்ம அப்போ எப்படி பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து 3 டயர் கேக் பண்ணேன். கேக்கையும் இங்கே வச்சு தான் பண்ணேன், ஸ்டாக்கிங்கும் இங்கே வச்சு தான் பண்ணேன். ஆனால் இந்த தடவை என்ன மாதிரி பண்ணால் அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறத யோசித்து 10 கிலோ கேக்கு அப்பாவுக்கு 3 ஃப்ளேவர், கீழே பிளாக் ஃபாரஸ்ட், நடுவில் பட்டர்ஸ்காட்ச், மேலே வெனிலா, ஒயிட் ஃபாரஸ்ட் அப்படின்னு 3 ஃப்ளேவர் கேக்கு ஸ்டாக்கிங்கை வந்து அதுக்கப்புறம் வீடியோ தேடி 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 பழகி அந்த யூனிகார்ன் கேக்கு சொதப்புனேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அப்பா பர்த்டே கேக் பண்ணுறதுக்கு. அதனால் அதுக்குள்ளே நான் வந்து வீடியோஸை சர்ச் பண்ணி எடுத்து ஸ்டாக்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பழகிட்டு அதை நான் செஞ்சு பார்க்கணும்ல. அப்போ அதுக்கு அப்பா கேக்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்பா பர்த்டேக்கு நான் சென்னை போயிட்டு அதே மாதிரி 3 டயர் கேக்கை நேராக நிற்கிற மாதிரி அப்படி அழகாக பண்ணிட்டேன். அது உண்மையிலே எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சக்ஸஸ்க்கு அப்புறமா நான் வந்து ஒரு டிசைனர் கேக், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேக் வந்து 3 வருஷமாக மனசில் வச்சுருந்த ஒரு கேக்கை வந்து என் அண்ணன் பொண்ணுக்கு பண்ணேன். அண்ணன் பொண்ணுக்கு பண்ணும்போது அது எப்படின்னா, எனக்கு வந்து கேக் செய்கிறேன், அது அவ்வளோ நிறைய செய்கிறேன். நாங்கள் 4 பேர் 5 பேரும் உட்காந்து வெட்டி சாப்பிட்டா எப்படி சரியாக வரும். அதனால் என் கசின்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்பா பர்த்டே கூப்பிடுவேன். அண்ணன் பொண்ணுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு அப்படி கூப்பிடுவேன். எங்கள் ரிலேஷன்ஸ்லேயும் சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவேன். அப்போது தானே கொஞ்சம் பார்ப்பாங்க என்னோடய கேக்ஸை. அது ஒரு ஆசை தானே, ஏன்னா நமக்கு அங்கே தானே பாராட்டெல்லாம் கிடைக்கும். அதனால் அவங்களெல்லாம் கூப்பிடுவேன். அப்படி 3 வருஷம் மனசில் வச்சுருந்த ஒரு கேக்கை நான் என் அண்ணன் பொண்ணுக்கு பண்ணேன். இனியா அவள் பேர், குட்டி பிள்ளை. அவளுக்கு பண்ணும்போது அது ஒரு வந்திருந்த எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் ஏதோ ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட் பார்க்குற மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு எக்ஸிபிஷனை சுற்றி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு பெரிய டேபிள், ஒரு பெரிய டீபாயில் அதுக்கு மேலே பெரிய ப்ளைவுட் ஒன்று, ரெக்டாங்கிள் ஷேப்பில் பெரிய ப்ளைவுட் ஒன்று ரெடி பண்ணி, அந்த ப்ளைவுட்டில் ஒரு பெரிய ட்ரெயின் ட்ராக், அதாவது போத்தீஸ்க்கு போயிருந்தப்போ ஒரு ட்ரெயின் ட்ராக் பார்த்தேன், இருக்கிறதுல பெருசு அதுதான் சொல்லி காமிச்சாங்க. அதில் வந்து புகை வரும், லைட் எரியும் அந்த இன்ஜினில். அந்த இன்ஜின் வந்து ட்ராக்கில் சுற்றி வரும். அப்போ அந்த ட்ராக்கை ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பெரிய ப்ளைவுட்டை மட்டும் சன்மைக்கா ஒட்டி ரெடி பண்ணி வாங்கினேன் கார்பெண்டர்கிட்ட. அப்பா வீட்டுக்கு போயிருக்கோம், அப்பா ஹார்ட்வேர் கடை, ஸோ ஜாமான்லாம் அங்கேருந்து எடுத்துக்கலாம், செய்கிறதுக்கு ஆளை மட்டும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன்னா ஸோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அதை பண்ணிவிட்டு அந்த ட்ராக்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ட்ரெயினை வந்து சுற்றி வருது. அந்த ட்ரெயின் எதில் சுற்றி வரணும் அப்படின்னா 2 டனல்குள்ளே. அந்த ட்ராக் ஆக்சுவலாக எல்லாரும் இந்த கேக் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு டனல்குள்ளே அந்த ட்ரெயின் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும், ட்ராக் வெளியில் இருக்கும். பட் நான் ரொம்ப பெரிய ட்ராக் வாங்கினதுனால இந்த பக்கம் ஒரு ராக் எஃபெக்டில் ஒரு மலை குகைக்குள்ளே சுற்றி வர்ற மாதிரி, சாக்லேட் கேக்னால் ஒரு மலை எஃபெக்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாக்லேட் கேக்கு அதை சுற்றி அந்த அதுக்கு மேலெல்லாம் அனிமல்ஸு, மலையில் செடி மரம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த மலையை குடஞ்சி உள்ள ட்ரெயின் வர்ற மாதிரியும், இந்த பக்கம் வந்தால் அந்த சின்ன பிள்ளை தானே, கேர்ள் பேபி வேறு, ஸோ அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி பேபி பிங்க் அண்ட் ப்ளூவில் ஒரு கேக்கு, அதில் சின்ன டால் நிற்கிற மாதிரி நார்மலான ஒரு டிசைனில் கேக் பண்ணி, அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வரும் தெரியுமா, ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் எஃபெக்டில் அந்த டனல்குள்ளே ஓடி கேக் வர்ற மாதிரி ஒரு கேக் இந்த பக்கம் பண்ணேன். அது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட், இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட், இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட். ஸோ இந்த பக்கம் இப்படி சுற்றி இப்படி வரணும். அப்போ இந்த 2 கேக்கும் நடுவில் ட்ரெயின் சுற்றி வருது. இது 2 கேக்கையும் குடஞ்சி, அதாவது மலையை குடஞ்சி பாதையை வச்ச மாதிரி டனல்குள்ளே ஓடி ட்ரெயின் வரணும். அப்போது அதை செய்கிறது எப்படி? எனக்கு இதுக்கு வந்து அந்த நான் பழகின அந்த ஹோம் பேக்கர்ஸோட சப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டேன். அவங்க எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டுட்டு கடைக்கு வந்து
அது ஹார்ட்வேர் கடை தானே. கடைக்கு வந்து கடையில் வந்து அங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் எங்களுக்கு நல்ல பழக்கம் தானே. அவங்ககிட்ட பிவிசி பைப்பு எப்படி வாங்கி அதை கரெக்டாக கட் பண்ணி அதை ஷேப் பண்ணி அதை கிளிங் ரேப் பண்ணி அதை பெயிண்ட் அடித்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை கிளிங் ரேப் பண்ணி அந்த கார்பெண்ட்ரி ஒர்க் எல்லாம் ப்ளம்பர் கார்பெண்ட்ரி ஒர்க் எல்லாம் அங்கே வச்சு எல்லாத்தையும் அவங்கள வச்சு முடிச்சுட்டு இந்த சைஸ் வேணும், ட்ரெயினை ஓட விட்டு பார்க்கணும் அந்த பைப்புக்குள்ளே, அது இடிக்காமல் வரணும். அப்போ அதை ட்ரெயினுக்கு அதை கேக்குக்கு உள்ளே வச்சு கார்வ் பண்ணி அந்த கேக்கை நான் முடித்தேன். அந்த போர்டை வந்து ஃபில் பண்ணணும்ல, ஸோ சும்மா ஒயிட் போர்டு மாதிரி வச்சு அதில் ட்ராக்கை சுற்றி வருது அப்படிங்கிறப்போ இடையில நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு சின்ன பாண்டு, அதில் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணி அதில் வந்து நியூட்ரல் ஜெல் அந்த தண்ணி எஃபெக்ட்டுக்கு போட்டு அதில் 2-3 வார்த்தை போட்டு சாப்பிட்ற மாதிரி ராக்ஸ் சாக்லேட்டில் போட்டு நடுவில் ஒரு போலீஸ் நிற்கிற மாதிரி அதில் ஒரு இன்ஜின் நிற்கிற மாதிரி மாட்டு வண்டி வருது ரோடு டிராஃபிக்குன்னு என்னென்னத்தையோ பண்ணேன். லீவுக்கு வீட்டுக்கு போனால் லீவை என்ஜாய் பண்ணுறதே கேக் செஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு கேக்குன்னு ஒரு இது எத்தனை நாள் உட்காந்து பண்ணியிருப்பேன் யோசிச்சு 3 வருஷம் யோசிச்சிருக்கேன்னா 3 நாள் அதை பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கேக்கு இந்த பக்கம் ஒரு கேக்கு இந்த பக்கம் ஒரு கேக்கு அந்த கேக்கை குடஞ்சி அதை செஞ்சு வச்சு எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஆத்தி நானே என்ன செய்யன்னு தெரில. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு இதை அப்லோட் பண்ணி. நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். ஷாருக் கானோட சையா சையா பாட்டு இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்ற பாட்டு, அதை பேக்ரவுண்ட் வச்சு போட்டேன். அந்த கேக் வந்து அப்படி மனசுக்கு நம்ம நினச்சதை செஞ்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிளாக கேக்ஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அந்த கேக் எனக்கு வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இப்படி ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் என்னோடது. ஸோ இப்போ வந்து ஊருக்கு போனால் கேக் செய்வா, யாருக்காவது பிறந்தநாள்னா கேக் செய்வா அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஆகிட்டாங்க. ப்ளஸ் ஆர்டர்னு யாராவது கேட்டால், அதாவது நம்ம ரிலேஷன்ஸ் தாண்டி யாராவது கேட்டால் சரி அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு பண்ணு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எப்போ பாரு அதையே பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ சொல்லிப்பாங்க. இருந்தாலும் அலோவ் பண்ணாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் ஐயா ஹோம் பேக்கர்ஸ். அந்த ஐயா ஹோம் பேக்கர்ஸ்ன்னு நான் போட்டாலும் அடியில் வித்துஸ் கிச்சன் ஒரு வார்த்தை சேர்த்துருப்பேன். அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஆசை என்னென்னா வித்துஸ் கிச்சன். ஏன்னா வித்துஸ் கிச்சன் கலாட்டான்னு ஆரம்பித்தேன், அது இல்லைன்னு ஆயிடுச்சு. வித்துஸ் கிச்சனுங்கிறது என்னோடய ஆசை. அதை போட்டால் அது ஓகே ஆகலைன்னா, இல்லை அவங்கள டாமினேட் பண்ணி என் பேரை நான் மேலே கொண்டு வந்துட்டேங்கிற ஃபீல் வந்துருச்சுன்னா, இந்த பயம்லாம் இருந்ததுனால ஐயா ஹோம் பேக்கர்ஸை ப்ராமினெண்ட்டாக வச்சுட்டு கீழே ஃப்ரம் வித்துஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக போட்டுக்கிட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த வித்துஸ் கிச்சன் மேலே வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது எப்போ வரும்னு தெரியாது, இருந்துச்சு. அதுவும் அவங்க வாயால் அவங்க சொல்லி அந்த வித்துஸ் கிச்சன் மேலே வந்துச்சு. எப்படி தெரியுமா? நாளைக்கு சொல்கிறேன்.